சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் கௌரவ ஆலோசகருமாக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது சர்ச்சையை ஆக்கப்பட்டதா அல்லது அவர் சர்ச்சையாக பேசினாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு நீங்கள் எப்படி சார் உணர்றீங்க அவருடைய பேச்சு? நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட, இந்த சர்ச்சைக்கு யார் காரணம்னு கேட்டால், காங்கிரஸ் அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு ஆள் தற்கொலை பண்ணிப்பார் அப்படின்னா ஒரு தடவை தற்கொலை முயற்சி, அது வெற்றி பெற்றாலே தற்கொலை தான். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் நான் சொல்கிறது அரசியல் தற்கொலை, தொடர்ந்து அரசியல் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இவங்க வேறு யாரையுமே இவங்க குற்றம் சொல்ல முடியாது. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளே வருவோம். நம்ம அதாவது அவங்க ஏதாவது ஒன்று சவுக்கிதார் சோரன்னு சொன்னாங்க, அதை வச்சுக்கிட்டு அது அப்புறம் அது வேறு, அவருக்கே அது மோடிக்கு பெனிஃபிட்டாக போச்சு. அதுக்கப்புறம் மோடினாலே திருடன், அது மோடிங்கிறது ஒரு ஜாதி, அது போய் உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதே மாதிரி பண உத்தின்னாங்க இந்தியில். பண உத்தின்னா நம்ம மரண வியாபாரி இல்லை, மத வியாபாரி இல்லை. பண உத்தினா பேட் ஓமன், அதாவது கெட்ட சகுனம். அவர் கிரிக்கெட் மேட்ச் போனார், அன்றைக்கி போன அன்றைக்கி தோற்று போயிட்டாங்க, இந்தியா தோற்று போயிடுச்சு. அதாவது கெட்ட சகுனம். நம்ம என்ன சொல்கிறது, எதிரில் வந்தால் அந்த ஆள் கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காற்று கருப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பணத்தின்றது இந்தியில் அதாமி இதை மாதிரி சொன்னாங்க. இவங்க ஒன்று இதை மாதிரி சொல்ல அதே மாதிரி அவர் இவர் நம்ம லாலு பிரசாத் யாதவ் என்ன பண்ணார், அந்த ஆள் மோடி குடும்பம் இல்லாதவர்னார். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த நாடு தான் என் குடும்பம். நீங்கள் மோடியை பிரதமராக மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம கூட ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மோடிங்கிற பிரதமர் ஒரு பக்கம், மோடிங்கிற அரசியல்வாதி எங்கே சான்ஸு கிடைக்குதோ அந்த இடத்துல பிக்கப் பண்ணுவாங்க. எதிராளி லூஸ் பால் போட்டால் சிக்ஸர் அடிக்க தான் அடிப்பாங்க. அந்த வகையில் லாலு பிரசாத் யாதவ் சொன்ன ஏதோ அந்த ஆளுக்கு குடும்பமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த ஆளுக்கு என்ன தெரியும்னு ஒரு நக்கலாக பேசிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், நாடே என்னுடைய குடும்பம்னார். இப்போ பார்த்தீங்கன்னா மோடிக்கா பரிவார், மோடி எனது குடும்பம். அதுவே ஒரு பாசிட்டிவாக அதை மாற்றி விட்டுட்டார். அதே மாதிரி ராகுல் காந்தி இந்து மதத்தில் சக்தின்னு இருக்குது. அந்த சக்தினா இடி சிபிஐ தான் சக்தி அப்படின்ற அர்த்தத்தில் நாங்கள் அந்த சக்தியை எதிர்த்து போராடுவோம். அவர் சொல்கிறது இந்த இடி சிபிஐ அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவோம்னு அவர் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தைகளை சரியாக கேர்ஃபுல்லாக டீல் பண்ணாதனால மோடி என்ன பண்ணார், அதில் இந்து மதம் எங்கேருந்து வந்துச்சு? இந்து மதத்தில் சக்தினா யாரை சொல்கிறது, பெண் சக்தியை சொல்கிறது, பெண்களை சொல்கிறது. அப்போ பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் ராகுல் காந்தி, காங்கிரஸ். இப்படி எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அந்த தப்பை கரெக்டாக பிக்கப் பண்ணுறாரு. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ராகுல் காந்தி தலைமையிலான அவர் தலைவர் இல்லை, மல்லிகார்ஜுன் கார்கே தான். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லியா காங்கிரஸில் எல்லோரும் கேட்க போகிறாங்க. ராகுல் காந்தி தான் டிஃபேக்டோ தலைவர்னு சொல்லணும். அப்போ அவர் அரசியல் முதிர்ச்சி இன்னும் அவருக்கு வரவில்லை. இப்போ தான் 50-55 வயசாக இருக்குது. இன்னொரு 10-15 வருஷத்தில் வருமோ என்னமோ நமக்கு தெரியல. 50 வயசே முதிர்ச்சி வரலையா? வரல. அதனால் இன்னொரு 10-15 வருஷத்தில் வருமானு நம்ம வாழ்த்தலாம் அவரை. வேறு என்ன சொல்ல முடியும்? 50 வயசுக்கு வரலன்னா இனிமேல் எப்போ வரப்போகுதுன்னு நம்ம கேட்கணும். அது அநாகரிகமாக இருக்கும். ஆனால் ஏன்னா என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோலில், ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம் அந்த கண்ட்ரோல். நம்ம பேசுகிறத மக்களுக்கு பாசிட்டிவாக போய் சேரணும். இன்னொரு ஆள் அதை எடுத்து அது சிக்ஸர் அடிக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. அது மாதிரி இவங்க மேனிஃபெஸ்டோவில் சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துன்னு சொன்னாங்க. கேஸ்ட் சென்சஸ் எடுப்பேன்னு சொன்னாங்க. அதில் ஒன்றும் தப்பில்லை. என்னுடைய கருத்தில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுல சில நன்மைகள் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா எடுக்கிறது பூரா அந்தந்த மாநில அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு முடிவாக இருந்தாலும் அந்த மாநிலங்கள் தான் முடிவு பண்ணணும். எடுக்கும்பொழுது உதாரணமாக ஒரு ஏபிசி, நம்ம எந்த கேஸ்ட் பேரையும் சொல்ல வேண்டாம், அது ஏன்னா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ ஏபிசின்னு இருக்குன்னு வைங்க, ஏவுடைய சப்போர்ட் இவங்களுக்கு தேவை இல்லை அவங்களுக்கு இருக்குன்றதுனால அந்த புள்ளி விவரத்தில் ஏவை அதிகப்படுத்தி காமிக்கலாம்.
லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பொய், அதிக பொய், புள்ளி விவரம். புள்ளி விவரம்ங்கிறது வந்து மிகப்பெரிய பொய்ன்னு அது ஒரு இதுக்காக சொல்கிறது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவரத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விளையாடலாம். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காங்கிரஸ் வந்து போன தடவை வந்து 10 சீட் வாங்கிச்சின்னு வைங்க, இந்த தடவை வந்து 12 சீட் வாங்கிச்சின்னு வைங்க ஏதோ ஒரு மாநிலத்தில். இப்போ பத்திரிகையில் போடும்போது வந்து 20% வளர்ச்சி காங்கிரஸுக்கு போடுவான். பிஜேபி அந்த மாநிலத்தில் 30 வாங்கிச்சு, இப்போ 31 வாங்கிச்சு, இல்லை 32 வாங்கிச்சின்னு வச்சுங்க. அது பர்சன்டேஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ 1%, 1.25%ன்னு வரும். இப்போ நீங்கள் தலைப்பு வந்து பிஜேபி 1.25% வளர்ச்சி, காங்கிரஸ் 20% வளர்ச்சின்னா பார்க்குறதுக்கு பூதாகரமாக தெரியும். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் வந்து எப்படி அதை வந்து வளர்ச்சி கொண்டு வரலான்னு. இதை மாதிரி வந்து அவர் வந்து ராகுல் காந்தி வந்து அதில் அந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து என்ன போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், மறு விநியோகம், மறுபடி பிரித்து கொடுப்போம். யார்கிட்டெல்லாம் வந்து பணம் அதிகமாக இருக்கும். அப்போ அது சொல்லும்போது அந்த கேஸ்ட் சென்சஸோடு நிறுத்தியிருக்கணும். நிறுத்தாமல் ஃபினான்ஷியல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் அனாலிசிஸ் பண்ணுவோம். சரி, இது வந்து அதாவது அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்றது வேறு விஷயம். அவங்க என்ன சொல்ல வராங்க, பணக்காரன் ஏழைக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை குறைத்து ஒரு சோஷலிச சமுதாயத்தை கொண்டு வருவாங்க. கம்யூனிஸ்டுகள் சொல்கிற மாதிரி இது அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் இந்திரா காந்தி பீரியடில் அந்த கம்யூனிசத்தை சோஷலிசம்னு மாற்றினாங்க. இப்போவும் எல்லா அரசியல்வாதியும் கிட்டத்தட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இது வந்து ஒரு பொதுவான ஒரு சமூக நீதி, ஒரு சோவியத்தில் பேசுகிற மாதிரி அது மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட சோவியத்தே சின்ன பின்னமாகி தான் நிற்கிது இப்போ. ஆனால் வந்து இது ஃபினான்ஷியல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் அவர் அந்த இடத்துல போய் ஸ்பெசிஃபை பண்ணதுனால தான் பிரச்சனை. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்து, ஏழைகளுக்கு வாய்ப்பு. இப்போ நீங்கள் ஐயா நீங்கள் வந்து இந்த சேனல் 5ல் வேலை பார்க்குறீங்க, எனக்கு தவறு நினைக்காதீங்க, நான் வந்து ஒரு சம்பளம் எக்ஸ் அமௌண்ட் வாங்குறீங்க, ரைட்டுங்க. வேறு ஒருத்தர் வெளியில் வந்து எதிரில் மளிகை கடையில் பொட்டலம் கட்டுறார், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 4ல் 1 பங்கு வாங்குறார். இப்போ நான் வந்து இல்லை இவர்கிட்ட இருந்து இல்லை இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டலாம் வசூல் பண்ணி அவருக்கும் வந்து இந்த ஈக்குவல் அமௌண்ட்டு இவருக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டு வரணும்னு நான் வந்து பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், ராகுல் காந்தியோ காங்கிரஸோ அப்படி தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. ஆனால் அந்த அர்த்தத்தை கொடுக்கும் வகையில் அவர்கள் வந்து ஏதாவது கவனம் இல்லாமல் எதையோ வந்து சொல்வதாக நினைத்து கொண்டு அவளை நினைத்து கொண்டு உரலை இடித்த மாதிரி இது பண்ணினதுனால. ஏன்னா ஃபினான்ஷியல் அண்ட் இன்ஸ்டியூஷனல்னால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ராகுல் காந்தி பேசினார்ல, சேனல் 5 இருக்குங்க உங்களுடைய சேனல், நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சன் டிவி எடுத்துப்போம், 45வது சேனல் போன வாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஒன்றும் அவங்கள எதிராக சொல்லலை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். சன் நியோ அப்படின்னு வந்து ஹிந்தி சேனல் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிந்தி தெரியாது போடாலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே தான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு நீங்களும் நானும் தான் ஹிந்தி படிக்கக்கூடாது. அவங்க அதெல்லாம் வியாபாரத்துக்காக வந்து அவங்க கரெக்டாக வந்து 45 சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து தமிழ் சேனலில் ஒரு 5 சேனல் போக பாக்கி எல்லாமே மற்ற மொழிகள், அதுலேயும் ஹிந்தியில் நிறைய சேனல் வச்சுருக்காங்க. தொழில் வேறு கொள்கை வேறு சார். இந்த இடத்துல கொள்கைங்கிறதே தொழில் தான். நீங்கள் தொழில் வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிறீங்க, என்னை பொறுத்த அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய கருத்து இல்லை வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இவங்களுக்கு வந்து தொழில் தான் கொள்கை. ஸோ அந்த கொள்கைங்கிற பெயரில் இவங்க செய்கிறது தொழில் வியாபாரம், ரைட். அது பண்ணிட்டு போகிறாங்க. மக்கள் ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்க 45 சேனல் வச்சுருக்காங்களா. திரு கலாநிதி மாறன் அவர்களும் அவர்களுடைய மனைவியார் வந்து அவங்க காவேரி மாறன் அவர்களும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக வந்து ஒரு வருடத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமா சேர்ந்து 170 கோடி ரூபாய் வெறும் சம்பளம் மட்டும் வாங்குறாங்க சன் டிவியில். அதுக்கப்புறம் சன் டிவி லாபத்திலேருந்து வர டிவிடெண்ட், லாப பங்கு, அதுக்கப்புறம் அவங்க அங்கங்கே வந்து வீடு கட்டடம்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து வர்ற வாடகைகள், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தாங்கன்னா அதில் வரக்கூடிய லாபம், இல்லை ஃபின்லாண்டு எங்கெங்கெல்லாமோ வெளிநாட்டில் சொத்து வச்சுருக்காங்க அதை விற்று கேபிட்டல் கெயின்ஸ்னு வரக்கூடிய லாபம். நான் சொல்கிறது வெறும் சம்பளம் மட்டும் 170 கோடி. இந்தியாவிலேயே மிக அதிகமான சம்பளம் வாங்குவது அதானி அம்பானி கம்பெனியில். அவங்க அம்பானியோ அதானியோ இல்லை, கலாநிதி மாறன் அவர்களும் அவருடைய மனைவியும். இது ஒரு யதார்த்தம். பிரித்து கொடுத்துடலாமா? சரிங்களா? நம்ம சன் டிவி இதை பிரித்து சேனல் 5க்கு கொஞ்சம், இந்த டிவி சுந்தரராம சார் ஒரு டிவி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு ஒன்று,
இவர் கொஞ்சம் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துடலாமா? அப்போ நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனலைஸ்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் வந்து இப்போவாவது என்ன சொல்லணும், இல்லை நாங்கள் இந்த அர்த்தத்தில் சொல்லலை, நாங்கள் வேறு அர்த்தத்தில் சொன்னோம். இதில் அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, மைனாரிட்டிஸ்க்கு இங்கே ரெண்டு இடத்துல பிரச்சனை வருது காங்கிரஸுக்கு. 2006 மன்மோகன் சிங் என்ன சொன்னார் பிரதமராக இருக்கும்பொழுது, முஸ்லீம்ஸ் வில் ஹாவ் தி ஃபஸ்ட் ரைட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா. இந்தியாவுடைய வளங்களில் முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு. எப்படி நியாயமாகும்? நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இல்லை. இந்திய குடிமகன் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கும் சம உரிமை தானே இருக்க முடியும் வளங்களில். நீங்கள் வந்து இந்தியாவுடைய வளங்கள்னு வரும்பொழுது இந்திய குடிமக்கள் எல்லாரும், அவன் என்ன ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த மாநிலம் மொழியாக இருந்தாலும் அவனுக்கு சமமாக தானே இருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது அப்போது வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக தான் சொல்கிறாங்கன்னு தெரியுது. நியாயமா அப்படின்னு கேட்டால் இஸ்லாமியர்களே இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அனாவசியமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டாகும். இதை மன்மோகன் சிங் அப்போவே சொல்லி பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆந்திர பிரதேஷில் சரி இவங்க வந்து இப்போது ராகுல் காந்தி அதான் இவங்க இந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னது வந்து, நாங்கள் வந்து மைனாரிட்டிஸ் ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து சொன்னோம் பிரித்து கொடுக்கணுன்னு. கொடுத்துட முடியுமா? ஐயா ஒருத்தர் இந்து மதத்தில் இருக்கார், அம்பானி இந்து மதம், அதானி இந்து மதம், கலாநிதி மாறன் இந்து மதம். இவங்க சொத்தெல்லாம் பிரித்து நீங்கள் இஸ்லாமியர்கள்ட்டையும் இல்லை மற்ற ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிரித்து கொடுத்துருவீங்களா? அப்புறம் வந்து அவனுடைய திறமை தொழில், இப்போ நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை, அம்பானியோ அதானியோ கலாநிதி மாறனோ அவர்கள் வியாபாரம் செய்து அதில் ஒரு முதலீடு போட்டாங்க, அவங்களோட புத்தியை பயன்படுத்தினாங்க, திறமை இருந்தது, அவங்க பக்கம் ஏதோ அதிர்ஷ்டமும் இருந்தது, இவ்வளவையும் தாண்டி அவங்க மேலே வந்திருக்காங்க. இதை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? கம்யூனிசத்தை விட இது மோசமாக இருக்கே. அப்போ இதை மோடி கரெக்டாக பிக்கப் பண்ணுறார். ஏன்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திராவில் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஒரு காலத்தில் காங்கிரஸில் முன்னால் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை வந்து பிரித்து இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்தவர்களுக்கு உண்டான இதை வந்து பிரித்து மைனாரிட்டிஸ் கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு 4 தடவை சட்டம் கொண்டு வந்தாங்க. 4 தடவையும் அது ஃபைனலாக வந்து உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை. அதனால் அது வந்து சட்டம் ஆகலை. இப்போ மோடி அதை பயன்படுத்திக்கிறாரு. இல்லை நாங்கள் வந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசணுன்னா, அந்த காலத்தில் ஆந்திராவில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எஸ்சி எஸ்டிக்கிட்டேருந்து பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களே. அப்போ நீங்கள் இந்த நினப்பில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இதில் ராகுல் காந்தி பேசி அப்போ நான் இந்த அர்த்தத்தில் பேசலை, இந்த அர்த்தத்தில் பேசலை, இதே அவருக்கு பாவம் தொழிலாக போச்சு. சக்தின்னு பேசுனா பெண்களை எழுத்துனா நான் அப்படி பேசலைன்னு கதறினார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அது மோடியை வந்து ரொம்ப சௌகரியமாக யூஸ் பண்ண போக கதற வேண்டி வந்துச்சு. இப்போ அதே மாதிரி ராகுல் காந்தி கதறாரு, மல்லிகார்ஜுன் கார்கே கதறாரு, நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு. ஏங்க எப்படிங்க ஒத்துப்பீங்க? உங்கள் பணத்தையும் எங்கள் பணத்தையும் பிடுங்கி யாரோ அவர் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவர்கிட்ட பிடுங்கி கொடுத்து எல்லோரும் சமம்னா, அப்போது நீங்கள் சைக்கிள் வச்சுருக்கவங்களாம் கார் வச்சுருக்கவங்களாம் பிடுங்கி காரை விற்றுட்டு அந்த பணத்தெல்லாம் சைக்கிள் வச்சுருக்கவங்க ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்களாம் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இதைத்தான் காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த அர்த்தம் வரும்படியாக வந்து அதை கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டாங்க. அதை மோடியை அழகாக பயன்படுத்தி கொண்டார். அவர் ராஜஸ்தானில் பேசும்போது அதாவது மோடி வந்து மிகச்சிறந்த நிர்வாகி மட்டும் இல்லை, என்னுடைய அனுமானத்தில் கருத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சாணக்கியர், அரசியல் சாணக்கியர். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சர்வதேசத்திலையும் நீங்கள் வந்து அவர் அரசியல் பண்ணுறாருன்னு, அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணுவார், வேறு என்ன பண்ணுவார்? அவர் டாக்டர் வைத்தியம் தானே பார்ப்பார், இன்ஜினியரு கட்டடம் தானே கட்டுவார், இல்லை. ஆக அவர் அரசியல் ஏன் பண்ணணும் அரசியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பண்ணால் தான் வந்து ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சிக்கு வந்தால் தான் நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆட்சிக்கே வர முடியலன்னா, ஸோ அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க. எதிராளி எங்கே பலவீனமாக இருக்கான், எங்கே தப்பு பண்ணுறாங்கிறத கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மோடியோ அமித்ஷாவோ கரெக்டாக இருக்காங்க, ராகுல் காந்தி கோட்டை விட்டுறாரு. இவ்வளோதான் பிரச்சனை. ஸோ இந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே சேம் சைடு கோல் போட்டு இவ்வளவு பிரச்சனையாகிட்டு இருக்கு. சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். நான் கூட நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது பல முறை சந்திச்சிருக்கேன் வேறு சில வியாபார விஷயங்களுக்காக. ரைட்டு, ஒரு ஜீனியஸ்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அறிவாளி.
காங்கிரஸுக்கு மிக வேண்டியவர். அதாவது ராஜீவ்காந்திக்கெலாம் வந்து சயின்டிஃபிக் அட்வைசர் தேசிய அளவில் இருந்தார். அவர் வந்து சும்மா இல்லாமல் நேற்று என்ன பண்ணிட்டார், முந்தா நேற்று இது என்ன வந்து காங்கிரஸ் சொல்ல வருதுன்னா, அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது, யாராவது ஒருத்தன் செத்து போயிட்டா, யார் இறந்து போனாலும் அவன் சொத்தில் 55% வரியாக வந்து அரசாங்கத்துக்கு போயிடும். மிச்சம் 45% தான் அவனுடைய சட்டபூர்வமான வாரிசுகளுக்கு வரும். இது அமெரிக்காவில் இந்த சட்டம் இருக்குது. இதை மாதிரி தான் காங்கிரஸும் கொண்டு வர போகுது அப்படின்னு அவர் வாயை விட்டார். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்தியாவில் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மாநிலம், எந்த மொழி எவனாவது ஒருத்தன் ஒத்துப்பானா? முதல்ல நீங்கள் வந்து காமன் மேனை விட்டுருங்க, அரசியல்வாதிகளை கூப்பிட்டு ஒத்துக்க சொல்லுங்கள். ஐயா உங்கள் சொத்தெல்லாம் வந்து உங்களுக்கு பிறகு 55% அரசாங்கத்துக்கு போய்டும், 45% தான் உங்கள் பையனுக்கு வரும்னு சொல்லுங்கள். எந்த அரசியல்வாதி ஒத்துப்பார்? அரசியல்வாதியே ஒத்துக்கல, தொழிலதிபரே ஒத்துக்கலன்னா சாதாரண மனுஷன் கூட வந்து நான் கஷ்டப்பட்டு 50 வருஷம் சம்பாதிச்சிருக்கேன், 40 வருஷம் சம்பாதிச்சிருக்கேன், ஒரு வீடு கட்டியிருக்கேன், நான் செத்து போயிட்டேன்னா அந்த வீடு வந்து 55% வரியாக வந்து அரசாங்கத்துக்கு போய்டும், 45% தான் என் பழைக்க. நான் ஏன் அரசாங்கத்துக்கு, இதை தவிர நான் வருஷம் வருமான வரி கட்டுறேன், தொழில் வரி கட்டுறேன், வேறு ஜிஎஸ்டி கட்டுறேன். கேட்பானா மாட்டானா? இந்த சாம் பிட்ரோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? இதை சொன்னோன்னே இப்போ உடனே அவசரமாக என்ன சொல்கிறாங்க, சாம் பிட்ரோட சொல்கிறது வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை, இது எங்களுடைய, நாங்கள் அதை ஏற்கவில்லை, இது எங்களுடைய கருத்து இல்லை, இது அவருடைய சொந்த கருத்துன்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து மோடி வந்து மிகச்சிறந்த அரசியல் சாணக்கியர். அவரை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் காங்கிரஸ்லேயோ எதிர்கட்சியிலையோ வந்து அந்த அரசியல் சாதுரியம் உடையவர்கள் யாரும் இல்லை. எல்லாம் வாண்டனாக வந்து வண்டியில் ஏறுது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க, வணக்கம்.